கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் எச்சரிப்பு சத்த நேரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலே நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ரேமா வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இன்று அவர்களின் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்தவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்தவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. ஆமென். ஆண்டவரே, மகிமை நிறைந்தவரே, வாக்கு மாறாதவரே, அப்பா எங்கும் நிறைந்தவரே, ஞானமா இருக்கிற என் தேவனே, பரிசுத்தரே, பரிசுத்த ஆவியானவரே, அடியாளை மறைத்து என் தேவனை வெளிப்பட போவதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அடியாளை மறைத்து என் தேவன் இந்த நாளில் என்னை வெளிப்படும்படியா உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பலத்தினால் நீ நிரப்பும்படியா, உம்முடைய வல்லமையினால் நிரப்பும்படியா உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆமென். ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கிற ரேமா வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். ஆவியானவர் இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்றால், கண்களுக்கு மற்றொரு கண்களுக்கு முன்பாக, உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். யோசுவாவின் புஸ்தகம் 1:5 நாம் பார்க்கும் பொழுது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவர் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன் என்று உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். உயிரோடு இருக்கும் நாட்களெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஒருவர் உங்களை எதிர்த்து நிற்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். உங்களுடைய ஊழியத்தில் எத்தனை பாதைகளில கஷ்டங்கள், துயரங்கள், ஆமென், கண்ணீர்கள், எத்தனை அவமானங்கள், அவருடைய நாமத்துக்காக, அவருடைய ஊழியத்துக்காக நீங்கள் நிலை நிற்கிறதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென். அந்த நிலை நிற்கிறதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென். அவருக்கு எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவருக்காக நீங்கள் நிற்கிறீங்கல்ல, அதனாலதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்றால், நீர் உயிரோடு இருக்கும் வரையிலும் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பது இல்லை. ஆமென். அவருடைய கட்டளைகளை கை கண்டு, அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு, முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய சமூகத்தில் வாழ்கிற மக்களை ஆண்டவர் ஒருபொழுதும் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். ஆமென். எப்படியோ மோசையோட காலத்துக்கு பிறகாக யோசுவா எப்படி அவர் ஆண்டவர் பார்க்கிறார், மனிதர்கள் பார்க்கவில்லை. யோசுவா அவருடைய எங்கு போனாலும் மோசையை அவர் ஃபாலோ பண்ணி போறதை பார்க்கிறோம். அவர் ஆண்டவருக்கு அவருக்கு பின்னாடியே இருக்கிறத பார்க்கிறோம். அவர் காத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். இந்த நாளில் அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்காக எனக்காக பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அவர் நம் பக்கத்தில் இருக்கிறார். ஆமென். தடைகளை நீக்கி போடுகிற தேவன் அவராய் இருக்கிறார். ஆமென். அவர் முன்பாக, நமக்கு முன்பாக கடந்து செல்லும் பொழுது ஒரு சத்ரு நமக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆமென். அவர் உங்களுடைய ஊழியத்தின் பாதையில செம்மையான பாதையாய் மாற்றி கொடுப்பார். நீதிமான்கள் எப்படி இருப்பாங்களோ, அவருடைய நீதியை விதைக்கிறவன் மெய்ப்பலனை அடைவான் என்று பார்க்கிறோம். அவருடைய நீதியை நாம் அடைக்கும், அவருடைய நீதியை
நாம் வெளிப்படுத்தும் பொழுது, அவருடைய நீதியை நாம் விதைக்கப்படும் பொழுது மெய்ப்பலனை அடைவோமா? நீதிமான்கள், அதாவது நீதிமொழி 15:19 பார்க்கும் பொழுது, நீதிமான்கள் வழியோ ராஜபாதை. ஆமென். அவருடைய வழியெல்லாம் எப்படி இருக்குமா? ராஜபாதை, இருளான பாதை கிடையாது. அவர்கள் ராஜாக்களை போல நடந்து செல்வார்கள். ஆமென். அவருடைய காரியத்தை வாய்க்கப்படுகிற தேவன் அவராய் இருக்கிறார். மத்தேயு 28:20 சொல்லும் பொழுது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்து, உங்கள் மரண பரியந்து உங்களோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அதனால அவருடைய ஊழியத்தில் பயப்படுகிற பிள்ளைகளா இருக்கின்றீங்கன்னா, இந்த நாளில ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்றால், அவருடைய ஊழியத்துக்காக நீங்க ஓடுங்க. உங்களுக்காக அவர் நிலை நிற்பார். ஆமென். உங்களுக்காக காரியங்களை நடத்துவார். உங்களுடைய பட்சத்திலே வாதாடுகிற தேவனா இருக்க, உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். எரேமியா 45:5 பார்க்கும் பொழுது, நீ போகும் இடமெல்லாம் உன் பிராணனை கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று. ஊழியத்தின் காரியத்தில் நீங்க எங்க போனாலும், கால் அடி வைத்தாலும் ஆண்டவர் அந்த காலின் அடி பிசங்காதபடி செய்கிற தேவனாய் இருக்கிறாமே. உங்கள் பிராணனை கொள்ளை பொருளாக தருகிறார். ஒருவன் உங்களை கை போடுவதில்லை. ஆமென். ஊழியத்தின் பாதையில நீங்க கஷ்டங்கள் வரும், துயரங்கள் வரும், கண்ணீர் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா ஆண்டவர் நம்மளோடு வரும் பொழுது, அது தாவீதும் வேறுமானவர், ஈசாயின் அடிமரமா இருக்கிறவர், அது கிளை எண்ணப்பட்ட தேவன், நமக்கு முன்பாக கிருபாதர பழியாக இருக்கிறவர். ஆமென். உங்களுக்கும் எனக்கும் கிருபாதர பழியாக அவரே நின்று வாதாடுகிறவராய் இருக்கிறார். நம்மளுடைய மெய்ப்பராய் இருக்கிறார். ஆமென். நம்மளுடைய மெய்ப்பரா அவர் இருக்கும் பொழுது, அவருடைய மந்தைக்குள்ளாய் நாம் இருக்கும் பொழுது, நம்மளை சுற்றி அவர் வேலி அடைத்திருக்கும் பொழுது, அவர் திராட்சை தோட்டத்தில் இருக்கிற அந்த கிளையில இருக்கிற, ஆமென், அந்த அதுல திராட்சை செடியிலே நாம் அத கொடியில, அதாவது செடியில கிளையை போல நாம் ஒட்டி இருக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அதாவது அவருக்காக எப்படி இருக்கணுமா? விசுவாசத்திலும் அவருக்கு பயந்த வாழ்க்கையிலும் அவரை அன்பு கூர்ந்து நாம் வாழும் பொழுது ஆண்டவர் சகலத்தை நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையோட அஸ்திபாரமே அவருக்கு கீழ்ப்படிதல் தான். அந்த அஸ்திபாரத்தின் நிலையிலே நாம் இருக்கும் பொழுது, அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும் பொழுது, விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது, ஒரு கடுகளவு விசுவாசம் இருக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறாமே. அவருடைய சமூகத்தில் நிற்கிற நீங்களும் நானும் அபிஷேகம் பெற்றவர்களாமே. இந்த அபிஷேகம் பெற்றவர்கள் என்ன பேசினாலும், வெளிப்படுத்துதல பார்க்கிறோம், அவர்கள் என்ன பேசினாலும் அது மாதிரியே ஆகும். நம்மை காற்றை அடைக்கணுமா, மழையை அடைக்கணுமா, எப்படி எளிய அடைத்தாரோ அதே போல காற்றையும் மழையையும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அந்த அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அந்த அபிஷேகம் வல்லமையை முறிக்கும் அதிகாரம், அந்த அதாவது நுகத்தை முறிக்கும். ஆமென். சத்ருவின் வல்லமையும் அவனுடைய நுகத்தையும் முறித்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். பெரிய சகரியா 4:10 பார்ப்போம். செருபாவலே இருந்த, அதாவது செருபாவலை பார்த்தாண்டு சொல்லுகிறார். அதாவது செருபாவலுக்கு முன்பாக இருக்கிற எல்லா மலை போல இருக்கிற சமபூமி ஆகும் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஆமென். அவருடைய செருபாவில் இருக்கிற அந்த கை நூலை, தூக்குநிலை ஆண்டவரின் கர்த்தரின் பார்வை அற்புதமாய் பார்க்கிறது என்று பார்க்கிறோம். ஆமென். அந்த கையில இருக்கிற அந்த தூக்குநூல் விசுவாசம். ஆமென். உங்களுக்குள்ளா இருக்கிற விசுவாசம், எனக்குள்ளா இருக்கிற அந்த விசுவாசத்தை ஆண்டவர் தூண்டி விடுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். அந்த விசுவாசத்தை ஒரு நாளும் சத்துரு எடுத்து போடவே முடியாது, அதை உடைக்கவே முடியாது. அந்த விசுவாசம் எப்படின்னா முப்பரி நூலாக இருக்கிறது. உங்க குடும்பத்திலையா இருக்கட்டும், ஊழியத்திலையா இருக்கட்டும், பிள்ளைகளுடைய படிப்புலையா இருக்கட்டும், எல்லாத்திலையும் ஆண்டவர் முப்பரி நூலாக இருந்து பெரிய காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அதனால எதற்கும் பயப்படாதபடி ஆண்டவர் எதை சொல்ற, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்காக ஆவியினால் மாத்திரமாகும். மனிதனை நம்பி ஓட முடியாது. நம்மளுடைய பொருளோ நம்முடைய செல்வமோ மனிதனுடைய உயர்வுகளோ எதுவுமே இது ஒன்றுக்கும் உதவாது. இந்த உலகத்தின் பெருமை எல்லாமே குப்பையாக ஓடி போகும் ஒரு நாளிலே. ஆனால் ஆண்டவருக்காக சம்பாதித்து வைத்த அந்த ஒவ்வொரு சம்பாத்தியமும் ஆத்துமாக்களும் கொள்ளை பொருளாக நம்ம பரலோகத்துக்கு வருகிறதை பார்க்கிறோம். ஆமென். அதனால அந்த பூலோகத்தின் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதபடி அந்த பரலோகத்தின் பொக்கிஷங்களை அதிகமாய் சேர்க்க ஆண்டவர் பிரயாசப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஆமென். கர்த்தர் சொல்லுகிற தேவன், இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். ஆண்டவர் உங்களுடைய ஊழியத்திலே மேன்மைப்படுத்துவார், உங்களுடைய குடும்பத்திலே மேன்மைப்படுத்துவார். ஆமென். பிள்ளைகளுடைய மத்தியிலே படிப்பிலே மேன்மைப்படுத்துவார், வேலையிலே உங்களுக்கு உயர்வை தருவார். ஆமென். உலக பரியந்தம் உங்களோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால எதை குறித்தும் பயப்படாதபடி அவர் உங்களை இந்த மாதத்தில் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். அது உங்கள் கண்கள் காணும். ஆமென்.
அவர் வார்த்தை ஒன்றுமே தரையில விழுவதில்லை. யோசுவா புத்தகம் 23:17 கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் தவறி போவதில்லை. ஆமென். உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஆம் என்றும் ஆமேன் என்று பரலோகத்திலிருந்து அதை கேட்டுக்கொண்டு ஆமேன் என்று சொல்லுகிற வார்த்தையை நான் கேட்கிறேன். ஆமேன். அதனால எதை குறித்தும் பயப்படாதபடி, அவருடைய வார்த்தை தவறி போகாதபடி இன்று உங்களுடைய கண்களை அவருடைய மற்றவர்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமேன். அதனால் எதை குறித்து கவலைப்படாதபடி அவருடைய சமூகத்திலே விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு அவருக்காக அவரை வர்ஷிப் பண்ணி அவரை முழு உள்ளத்தோடு நம்ம ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. God bless you.